என்ன ஆனாலும் சரி மச்சான், போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது. டேய், போலீஸ்ட்ட மாட்டுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிலருக்கு அவ்வளோ காசு கொடுத்து தப்பிச்சிருக்கோம்? எதுக்கு வெளியே வந்தோமோ அந்த வேலையை முடிச்சாகணும்டா. டேய், புரியலையா? மித்ராவை பழி வாங்கணும், பழி வாங்கி ஆகணும். பழி வாங்குறதுன்னா கொலை பண்ண போறியா? டேய், அவளை கொலை பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அவ எங்க போனாலும் யார் கூட போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு தடவை அவ கூட ஆசத்திர வாழ்ந்துடணும். அதுக்கப்புறம் நான் என்ன ஆனாலும், அதுக்காக என்ன தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்லடா. அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ அங்க போய் தேடு. ஓகே சார். நீ பின்னாடி போய் தேடியா. அவன் மாட்டட்டும், அவனுக்கு இருக்கு. ஏய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்க சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க. சார் சார் சரண்டர் ஆயிரு சார், சரண்டர் ஆயிரு. மச்சான், நான் ஓடுற மாதிரி ஓடி போலீஸை டைவர்ட் பண்ணிடுறேன். நீ எப்படியாவது ஓடி தப்பிச்சிடு. என்னடா நான் சொல்ல சொல்ல பேசிட்டே இருக்கீங்க? என்னை பத்தி யோசிக்காத மச்சான். நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ போய் அந்த மித்ராவை பழி வாங்குற வேலையை மட்டும் பாரு. நீ என்னை பத்தி கேர் பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன். தப்பிச்சிடு. சார், எங்க இன்னொருத்தன் கூட இருந்தவன் என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். இவன் மாட்டிட்டான்ல, அவன் கண்டிப்பா மாட்டுவான். போடா. வினய், காஃபி எடுத்துக்கோங்க. மித்து, நீ குடிச்சிட்டியா? நான் காலையிலே குடிச்சிட்டேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட் வினய். என்ன கேளு. டைமுக்கு தவறாம நியூஸ் பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம இப்பதான் மொபைல்லயே அப்பப்ப நடக்கிறது எல்லாமே அப்டேட் ஆயிடுது. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் உடனே உடனே தெரியுது. ஆனா நீங்க இன்னமும் ஏன் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? அதுவும் ஒரு லைன் விடாம படிக்கிறீங்க. அது ஒரு ஹேபிட் மித்ரா. எனக்கு என்னதான் மற்ற சோர்ஸ் மூலியமா நியூஸ் தெரிஞ்சாலும் எனக்கு பேப்பர் படிக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஐயோ, ஏய், இங்க தானே இருக்கேன், ஏன் இப்படி கத்துறீங்க? மித்ராமா, இவன் என் ஹோம்வொர்க் நோட்ல கிறுக்கிட்டான். ஹோம்வொர்க் நோட்லாம் இல்ல, அது ரஃப் நோட் தான். இவ போய் சொல்றா. டேய், அது என் ஹோம்வொர்க் நோட், உனக்கு தெரியுமா? அப்படினா நீ ஏன் அதுல எழுதாம வச்சிருந்த? அப்போ நீ ஹோம்வொர்க் பண்றது இல்லையா? நான் என்னமோ பண்றேன், நீ ஏன் அதுல கிறுக்குன? அது ரஃப் நோட்னு நினைச்சு அதான் நான் எழுதுனேன். நீ அதுல எழுதல, நீ கிறுக்கி வச்சிருக்க. நான் கிறுக்கில வைக்கல, நான் எழுததான் செஞ்சேன். நான் பார்த்தேன், நீ கிறுக்கி தான் வச்சிருக்க. ஐயோ, போதும் போதும், ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விக்ரம், அது என்ன நோட்டா இருந்தா என்ன, நீ எதுக்கு கிறுக்குன? தப்பு தானே. சாரி கேளு தானியா கிட்ட. சாரி கேளுன்னு சொல்றேன்ல. சாரி. தானியா, மம்மி உனக்கு வேற நோட் வாங்கி தரேன், சரியா? சண்டை போடாம போய் படிங்க, போங்க. மாப்ள, மாம்சு, எங்கேயா போன? காலைல இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். மாப்ள, ஒரு எலி ஒன்று ஓடி போச்சா, அதை தொத்திட்டு நான் பின்னாடியே ஓடினா, அது ஒரு பொந்துக்குள்ள போச்சா, நான் அந்த பொந்துக்குள்ள போனா திரும்ப வெளியில வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்டா உன்னை தேடணும்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை நீ என்ன தேடி இந்த பொந்துக்குள்ள வரல. ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிருந்தேன் மாப்ள. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? நீயும் மித்ராவும் ஹனிமூன் போறதுக்காக மகாபலிபுரத்துக்கிட்ட 3 நாளைக்கு ரிசார்ட் புக் பண்ணிருக்கேன். அது புக் பண்ண பிரிண்ட் அவுட் இதான். மாம்சு, இதெல்லாம் வேண்டாயா? ஹை மகா
மகாபலிபுரமா ஜாலியா இருக்கும். நாம வரமே. என்னது நீங்களா? இது பாரு, நீங்களா போக கூடாது. இப்ப புக் பண்ணி இருக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும் போறதுக்காக. இவங்களுக்கு தான் கல்யாணமா இருக்கு, இவங்க தான் போகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க கூடயே இருக்கீங்க. நான் உங்களை பார்க்கு பீச்சுன்னு கூட்டிட்டு போறேன். அங்க கூட்டு போய் உங்களுக்கு பீஸா பர்கர் அது இது லொட்டு லொசுன்னு எது கேட்டாலும் வாங்கி தரேன். ஓகேவா? ஐயோ போங்க அங்கிள். நேத்து நைட்டு மொக்கையா கதை சொன்ன மாதிரி 3 நாள் எங்களை வச்சு மொக்க போட போறீங்களா? அதெல்லாம் முடியாது. நாங்க மித்ரம்மா கூட தான் போவோம். ஐயோ ஆமா அங்கிள், நாங்க ஹனிமூன்லாம் போனதே இல்ல. நாங்க வேணா டாடி மம்மி கூட போறோம், நீங்க வேணா சினிமாக்கு போங்க. டேய், ஹனிமூன்னா என்னன்னு ஐயோ சொன்னா கேளுடா, என் கூடயே இருடா. அதெல்லாம் முடியாது அங்கிள், நாங்க டாடி கூட தான் போவோம், இங்கெல்லாம் இருக்க மாட்டோம். டாடி டாடி ப்ளீஸ் டாடி டாடி ப்ளீஸ். நாங்களும் வரோம் வினய் ப்ளீஸ் அங்கிள், ஜாலியா இருக்கும் ப்ளீஸ். நாங்களும் வரோமே. விக்ரம், நீயே இப்ப இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்க, நாங்களாம் உன்னை விட்டு போவோமா சொல்லு? எங்க போனாலும் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் போவோம். ஓகேவா? ஹை ஜாலி சூப்பர் சூப்பர் சூப்பர். மித்ரமா, அப்ப நாங்க ஸ்கூலுக்கு லீவ் சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க போங்க. வா விக்ரம், நம்ம ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லலாம். வா. எல்லாம் சொதப்பிக்க போகுது. ஏன்டா டேய், அறிவு இருக்கா உனக்கு? நீங்க 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப் போறதுக்காக ரெசார்ட் புக் பண்ணா நீ அதை ஃபேமிலி ட்ரிப்பை மாத்திட்ட. எனக்கு அறிவு இல்லையா? உனக்கு தான் அறிவு ஏன் இல்ல? இல்ல. குழந்தைகளை விட்டு போக முடியுமா? நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? இனிமே நாம என்ன பண்ணாலும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி பிளான் பண்ண முடியுமோ அப்படிதான் பிளான் பண்ணணும். விட்டுட்டு போனா அவங்க பாவம் மாமா. என்னமா பண்ணிட்டு போங்க. மாம்சே, அந்த ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ இன்னொரு ரூம் புக் பண்ணிடு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். மித்ரா, நீ திங்ஸ் எடுத்து போய் நம்ம கிளம்பலாம். ஐயோ முழிக்காத பாய. லூசு பாய், ஹனிமூனுக்கு 2 பேர் மட்டும் போடான்னா ஹனிபி கணக்கா கூட்டமாக போகணும்னு பார்க்குறான். இவன் இப்படி விட்டாவது அங்கே போய் இந்த குட்டி சாத்தனங்களை இவனுக்கிட்ட இருந்து பிரிச்சிட வேண்டியது தான். இன்னொரு ரூம் வர புக் பண்ணணுமா? ஆகட்டும். எல்லாரும் அங்க கிளம்பிட்டாங்க, சொன்னா கேளுங்க. ஓ, கிளம்பட்டும். சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் எல்லாம் யாருக்கிட்ட பறக்க கத்துக்கிட்டாங்க தெரியுமா? கேட்டா தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல்லுங்கடா. சும்மா சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்க. மம்மி டாடிய காணோம். உன் மம்மி டாடிய காணாமா? எங்கிட்ட கேட்டா நானும் உங்க கூட தான் இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? இங்கே தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க போய் பாத்துறோம். நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? நீங்களும் வர வர எனக்கு வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இது நல்லா இல்ல. போய் பாத்துட்டு வாங்க அங்கிள். என்னம்மா நீ மட்டும் வர, மாப்பிள்ளை எங்க? நீங்களே போய் பாத்துக்கோங்க மாமா. ஏன் நீ பார்க்க மாட்டியா? என்ன ஆளாளுக்கு என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏய் மாப்பிள்ளை, டேய் இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஆடிட்டு இருக்க நீ? ஹனிமூன் ட்ரிப்பை ஃபேமிலி ட்ரிப்பை மாற்றி சொதப்பிட்டு இப்போ ஆடுறான். அட என்ன மாம்சு, நீ லைட்டா பிடிக்க போறோம். இது ஒரு மஹாப்ஸ், உடனே கிளம்பி போயிட போறோம், அவ்வளவுதானே? ஒரு 2 minutes மட்டும் டைம் கொடு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, சும்மா கிடையாது, விட்றா. வாடா போயா. சரி நீ வா. லூசு பையனா. மித்ரா, வராண்டி. எப்படி இருந்த என்ன ஒரு குற்றவாளியா என்ன மாத்தி போலீஸுக்கு பயந்து என்ன ரோடோட அலைய வச்சிட்டியே. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ராஜா மாதிரி சிம்மாசனத்தில் இருந்தவன இப்படி ஒன்றும் இல்லாதவனா பயந்து ஓட வச்சிட்டல.
நீ எப்படி உன் குடும்பத்தோட நிம்மதியா இருக்க நானும் பாத்துறேன்டி. வரண்டி வந்து உன்னை என்ன பாடுபடுத்துறன்னு மட்டும் பாரு. ஸ்டாப், நிறுத்துங்க. எங்கெங்க போனா? அண்ணே, நான் அவசரமா சென்னை போன விட்டுறீங்களா? சரியா இருக்கு. ஏமாப்ல அந்த தீம் பார்க்ல அப்படி சொன்னு மேலாக்க போய் தலைகீழ நிக்குத ரொம்ப நேரம் ஆகும். எப்படி அவ்வளோ நேரம் தலைகீழ நிக்கிறாங்க? வயிறு கலக்கி விட்டுறாது? அப்பப்பா அதை பார்க்கறப்ப எனக்கு பயமா இருந்தது மாப்ள. வயசாயிடுச்சுல, பயம் வரதான் செய்யும். ஏன் உனக்கு வராதா? மித்ராமா, தீம் பார்க் சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஏய், போய் சொல்லாத. நம்ம கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம்ல. ஆமா, ஆனா அது இந்த மாதிரி இல்லையே. வினய், நெக்ஸ்ட் எங்க போறோம்? எங்க போகணும்னு சொல்லுங்க, போயிடுவோம். டேய், என்னடா எங்க போகணும்னு சொல்லு போலாங்கிற? மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்கு போகணும்டா. பேசாம நேரம் வண்டி அங்குடு. எங்க போகணும்னு கேட்டுட்டு அப்புறம் லேட்டா ரெண்டு போய் சேர. மாமா சொல்றதும் கரெக்ட் தான் வினய். நாம நேரா அங்கேயே போயிடலாம். மேடம் சொல்லிட்டா அப்புறம் என்ன இருக்கு? சரிதான். ஏன் நான் சொன்னா சரின்னு சொல்ல மாட்டியா? மேடம் சொன்னதா சரின்னு சொல்லுவியா? மம்மி, எனக்கு பசிக்குது மம்மி. ஆமா மித்ராமா, எனக்கும் பசிக்குது. ஏய், நான் சொல்றப்பதான் நீயும் சொல்லுவியா? டேய், எனக்கு பசிக்குது நான் சொல்றேன், உனக்கு என்ன? அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்படிதானே சொல்லுவேன், போடா. ஐயோ, ரெண்டு பேரும் சண்டை போடாம கொஞ்ச நேரம் அமைதியா வரீங்களா? வினய், வழியில ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சாப்பிட்டு போலாம். நிறுத்திடலாம். எதுக்கு இப்போ வண்டியில் பாட்டுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் அவசரமாக சென்னை போகணும். சார், நேற்று நைட்டு சாப்பிட்டது சார். ரொம்ப பசிக்குது சார். ஒரு 10 நிமிஷம் உடனே சாப்பிட்டு வந்துடுறேன் சார். பசிக்குதா? சார், உங்களுக்கு சார்? எனக்கு இது வேண்டாம், நீங்கள் போய் சீக்கிரம் சாப்பிட்டாங்க. சரி சார். சார், அண்ணன் இருக்கு. இது நானே சொல்றேன். சரி சொல்லு. 2 பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். சார், வேற? மித்ரா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் போதுங்க. குட்டீஸ், உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? எனக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சில்லி ஃப்ரைஸ். ஓகே, உனக்கு என்ன? எனக்கும் அதேதான். உனக்கு அதுதானா? சரி. இவங்கள இந்த பாத்தீங்களா? விஷயத்துல நீங்க 2 பேருமே ஒற்றுமையா இருங்க. என்ன ஆர்டர் அது கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சொல்லிருக்கலாம், அது போதும். ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க போங்க. எனக்கு ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஓகே சார். டே தம்பி, லைட்டர் இருக்கா? இருக்கு. கொடு. இந்தாங்க. பதாச்சிங்களா? தேங்க்ஸ். இருக்கட்டும். மித்ராவேதான். இவ எப்படி இங்க?
என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கியா? வினய் திரும்பவே மாட்டல. சும்மா விடக்கூடாது. என்ன வேண்டாம். வேணாம் வினய். வினய் இல்ல வேண்டாம், இந்த இடம் சரிப்பட்டு வராது. அவசரப்பட வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். யாரியா நீ? ஏயா பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்க, அறிவில்ல உனக்கு? இப்படி லேடிஸ் பாத்ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்க. தெரியாம வந்துட்டங்க, சாரி. என்னையா தெரியாம வந்துட்ட? முதல்ல கர்ச்சிப்பு கைட்டியா? அதான் சாரின்னு சொல்றேன்ல. வந்துட்டாரு பெருசா. நீங்க திருட்டு கும்பலா? இல்லங்க. பொம்பளைங்களை கடத்துற கும்பலா? அதெல்லாம் இல்லங்க, தெரியாம வந்துட்டங்க. பொம்பளைங்க ஒரு இடத்துக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியல, வந்துட்டாங்க பொம்பளை பாத்ரூமுக்கு. சி போய் அந்த பக்கம் போறேன். என்ன மித்ரா, எங்க போன? அதான் வந்துட்டேன்லங்க, அப்புறம் என்ன? சரி வா போலாம். இவங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணுமே. எங்க சார் போனீங்க? சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்க, அதான் அவசர அவசரமா சாப்பிட்டேன் சார். நான் வந்து பார்த்தேன், உங்களை ஆளே காணோம். சார் கிளம்பலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார், சென்னைக்கு போகணும்னு பறந்தீங்க, இப்போ வெயிட் பண்ண சொல்றீங்க? வாயை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இங்க பாருங்க, நான் அவசரமா தான் போகணும், ஆனா சென்னைக்கு இல்லை. அதோ அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? எனக்கு சென்னையில் வேலை இருக்கு சார், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் திரும்பி போக முடியாது. இந்தாங்க, இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ போக முடியுமா? முடியும் சார். போலாம், வண்டி எடுங்க.
தானியா நீ எல்லாம் ஏப்போ செய்ய மாட்டியா? ஏப்போ செய்யறதா? மித்ரமா இவ பேசுறது பாத்தீங்களா? ஏப்போ செய்யறாங்களா? மம்மி இவகிட்ட சொல்லி வைங்க, சும்மா சும்மா வம்புக்கு இழுத்துட்டு இருக்கா. ஷோ என்ன நீ ஏன் இவ்ளோ சலிச்சுக்கிற விக்ரம்? அவ கிண்டல் பண்ணா நீயும் கிண்டல் பண்ணு. ஆனா தானியா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர். சின்ன பையன் தானே விக்ரம். ஹனிமூன் போடான்னு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணா இவன் குடும்பத்தோட ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்கான். இவனை எல்லாம் என்ன பண்ணுறது? என்னாச்சு மித்ரமா? மித்ரமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு கொட்டெரும்பு